குட் மார்னிங். காலையில் வெளியே வந்தோடனே இந்த அணில் காக்கா எல்லாமே அவங்க லாங்குவேஜில் பேசுகிறத கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வீட்டு மரத்தில் ஒரு செவ்வல்னியை பறித்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த வழுக்கை தனியாக சாப்பிட்றதோடையும் அந்த தண்ணியில் போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். இதை அப்படியே குடிக்கலாம். ஆனால் அதை ஒரு கிளாஸில் விட்டு அப்படியே நம்ம குடித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு ஃபீலிங் தான். பச்சை தேங்காவை இந்த மாதிரி மரத்துலேருந்து பறித்து அதை காய போட்டு அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்திலே பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டுது. அப்படி எல்லாமே நம்ம வீட்டிலே உள்ள தோட்டத்திலே பறித்து எடுத்து சமையல் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை அரைச்சாச்சுன்னா துவையல், சட்னி ரெண்டுக்கும் இடைப்பட்ட பதத்தில் இருக்கும். ஆனால் என்ன, அரிசியும் உளுந்தும் தான் கடையில் கொடுத்து வாங்கி தோசை பண்ணியிருக்குது.